ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 6வது பாடல் பார்க்க போறோம். படியின் மேல் வெம்மையை பகரினும் பகரும் நா முடிய வேம் முடிய மூடு இருளும் வான் முகடும் வேம் விடியுமேல் வெயிலும் வேம் மழையும் வேம் மின்னினோடு இடியும் வேம் எண்ணில் வேறு யாவை வேவாதவே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். படியின் மேல் வெம்மையை பகரின், இப்பாலை நிலத்தின் வெப்பத்தை சொன்னாலும் பகரும் நா முடிய வேம் சொல்லும் நாவும் முழுவதும் வெந்து போகும். முடிய மூடு இருளும் வான் முகடும் வேம் முற்றும் மூடியுள்ள இருட்டும் வானத்து உச்சியும் வெந்து போகும். விடியுமேல் வெயிலும் வேம் விடிந்த பின்னாயின் சூரிய கிரகணமுமே வெந்து போகும். மழையும் வேம் மின்னினோடு இடியும் வேம் மேகமும் மழையும் வேகும் மின்னலுடன் இடியும் வெந்து போகும். எண்ணில் வேவாதவை யாவை என்று சொல்லக்கூடுமானால் அப்பாலையின் வெப்பத்தால் வேகாதவை எவை? இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது வெப்பத்தால் வேகாதவை எவை அப்படின்னா ஒன்றுமில்லை அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும். நான் போன பாட்டிலே சொன்னேன்ல, போன பாடல் தொடங்கி 12 பாடல் பாலை நிலத்தை தான் கம்பர் வர்ணிக்கிறாரு அப்படின்னு. அதே தொடர்ந்துதான் இந்த பாட்டிலையும் பாலைவனத்து எந்த அளவுக்கு வெந்து போகுது அப்படிங்கறதுக்கான வர்ணனை தான் இது. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இந்த மாதிரி பாலை நிலத்தெல்லாம் யாரும் வர்ணிச்சதில்லை. இந்த இடத்துல படியின் மேல் வெம்மையை பகரின் அப்படின்னு வர்ற இடத்துல படி அப்படின்னா நிலம், இடம் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல அதாவது நிலம்னு பொருள், இந்த இடத்துல பாலை நிலத்தை தான் குறிக்குது. ஏன்னா நம்ம இது ஏற்கனவே படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நான் கூட இது பூமி வருடை படிமகன் வாய்ப்ப அப்படின்னு பரிபாடலுடைய உதாரணம் கூட சொல்லியிருப்பேன். அதாவது அயோத்தி நகரப்படலத்துல அயோத்தி நகர சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவர் எப்பேற்பட்ட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு, ரொம்ப அரண் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிற பாடல். அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. அதாவது கம்பராமாயணத்தில் 106வது பாடல். அன்னமா மதிலுக்கு ஆழியுமால் வரையை அலைகடல் சூழ்ந்தன அகழி பொன்விலை மகளிர் மனம் என கீழ்ப்போய் புன்கவி என தெளிவின்றி கண்ணீர் அல்குல் தடம் என யார்க்கும் படிவு காப்பினதாகி நல்நெறி விளக்கும் பொறி என எரியும் கராத்தது நவிழலுற்றது நாம் அப்படின்னு அந்த பாடல்ல படிவு அருங்காப்பினதாகி அப்படின்னா யாரும் நெருங்க முடியாத ஒரு தன்மை கொண்டது அப்படின்ற இடத்துல அந்த படிவு அப்படிங்கிறது அந்த இடத்துலயும் இடத்தைத்தான் குறிக்குது. அந்த மாதிரி இந்த பாடல்ல படியின் மேல் அப்படின்னா இந்த பாலைவனத்தின் மேல் வெப்பம் எப்படி இருக்கு, பகர்றதுன்னா சொல்றதுன்னு அர்த்தம். இந்த பாலைவனத்துடைய வெப்பத்தை நான் எப்படின்னு சொல்லணும்னா நான் சொல்லும் பொழுதே நாக்கு வெந்து போகும் அப்படிங்கிறாரு. முழுவதுமாக இந்த இடத்துல முடிய பகரும்னா முடியவேம் முடிய மூடு இருளும் வான்முகனும் இந்த 2 இடத்துலயும் வர்ற முடிய அப்படிங்கிறது முழுவதுமாக அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வெம்மை பகரின் அப்படின்னு வர்ற இடத்துல வெம்மை அப்படிங்கிறது வெப்பத்தை தான் குறிக்குது. இது பண்பு பெயர். நம்ம ஏற்கனவே பண்பு பெயர் பத்தி உதாரணம் பார்த்திருக்கோம். அதாவது ஒரு வடிவமோ சுவையோ அளவோ குணத்தையோ சொல்லக்கூடிய பெயர்கள் அது பண்பு பெயர்கள். பொதுவா மை விகுதியில முடியும். வெண்மை, தீமை, நன்மை, பெருமை அந்த மாதிரி. அது இல்லாம வடிவத்தை வட்டம், சதுரம் அந்த மாதிரியும் சொல்லலாம். இனிப்பு இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு அல்லது அளவு ஒன்று, ஒருமை, மும்மை அந்த மாதிரி சொல்றது. இல்லாட்டி குணத்துல நன்மை தீமை சொல்றது. இந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள் பண்பு பெயர். அந்த மாதிரி இங்க வெப்பத்தை குறிக்கிறதுனால இங்க வெம்மை அப்படிங்கிறது பண்பு பெயர். பகருனா அப்படின்ற இடத்துல முக்காலம் இது வினைத்தொகை. ஏன்னா முக்காலத்தையும் குறிக்குது. எப்பவுமே அந்த பாலைவனம் அதை சொன்னோம்னாலே எப்பவும் முக்காலத்திலயும் நாக்கு வெந்து போயிடும் அப்படிங்கறதுனால வினைத்தொகை கொண்டு பகருனா அப்படின்னு சொல்றாரு. நம்ம படிக்கும்பொழுது பகரும்னா முடியவேம் அப்படின்னு தானே படிச்சோம். நாக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, சூரிய வெப்பம் அந்த பாலை நிலத்தின் மணல் முழுவதும் படிந்து நீங்காத வெப்பமடைந்து ராத்திரியில கூட கொதிக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா பொதுவாவே நம்மளுடைய இலக்கணம் என்ன, அதாவது தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும் பாலைவனத்துலன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கும். இதுல பகல் நேரத்துல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்.
இருள் ராத்திரி நேரத்துல ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், நம்ம வந்து குளிர் தாங்கவே முடியாது. ஆனா இவர் என்ன சொல்ல வர்றாரு, அப்பேற்பட்ட பாலைவனத்துல இருளும் வேகும், அதாவது ராத்திரி பொழுது கூட அங்க வெப்பமா தான் இருக்கும் அப்படின்னு. அதுல இன்னொரு சிறப்பும் இருக்கு. இவர் என்ன சொல்ற, எதோட ஓமையா சொல்றாரு, முடிய மூடு இருளும் வான் முகடும் வேம் அப்படின்னு. அதாவது பொதுவா நம்ம எல்லை இல்லாதது இருக்கிறதுலயே எது பெருசு, இந்த உலகத்துல எது பெருசு, நமக்கு தெரிஞ்சதுல நம்ம மூளைக்கு, மனித மூளைக்கு எட்டுனதுக்கு எது பெருசு அப்படின்னு கேட்டா எல்லாரும் வானத்தை தான் உதாரணமா சொல்லுவாங்க. அந்த அப்பேற்பட்ட வானம், அதை ஊமையா சொல்லி அதுவும் வெந்து போகும், முடிவே இல்லாதது அப்படின்றது. இதுக்கு இந்த பாலைவனத்துக்கு மூடி மாதிரி இருக்கக்கூடிய முடிவில்லாத பொருள் வானம், அதுவும் வெந்து போகுங்கிறாரு. அதே மாதிரி இது ஒளிக்கு எதிர்மறை இருள். ஏன் அப்படி? அப்ப ஒளின்னா ஏதோ ஒரு சுடர்ல வந்து ஒரு வெப்பம் இருக்கும்ல, ஆனா அது இருள்ல அது இருக்கவே இருக்காது. இருள் வந்து குளிர்ச்சிக்கு இருக்கிறது, ஆனா அந்த இருளும் வெந்து போகும் அப்படிங்கிறாரு. அப்ப அது ஒரு குளிர்ந்த ஒரு விஷயமே வெந்து போகுது அப்படிங்கறது மாதிரியும் எடுத்துக்கலாம். விடியும் மேல் வெயிலும் வேம் அப்படின்னு சொல்றாருல, அதன வெயில் எப்படி வெந்து போகும் அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன பார்த்தோம், சூரிய கிரணமும், அதாவது கதிர்கள், சூரிய ஒளி கதிர்கள், அதுவும் வெந்து போகும் அப்படின்னு. அதுவே ஒளிக்கதிர் தான், அது எப்படி வெந்து போகும் அப்படின்னு கேட்டா, நம்ம பொதுவாவே நம்ம எப்படி சொல்லுவோம் வெயில, அதாவது காலங்காத்தால வரக்கூடிய வெயில வந்து இளவெயில் அப்படின்னு சொல்லுவோம். உச்சி வெயில்னு மத்தியானம் இருக்கக்கூடியது உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவோம். சாயங்காலம் அந்த மஞ்சள் வெயில் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி வெயிலுக்கே வேற வேற விதமா நம்ம அடை போட்டு சொல்றோம். அப்ப இளவெயில், காலங்காத்தால வர இளவெயில ஏன் இளவெயில்னு சொல்றோம்? அதுல வந்து உச்சி வெயில் மாதிரி அந்த அளவுக்கு வெப்பம் இருக்காதுல்ல. ஆனா அப்பேற்பட்ட விடியுமேல் வெயிலும் வேம் அப்படின்னா, விடிய பொழுதுல இருக்கக்கூடிய வெயிலும் இளவெயிலாக இருக்காது, அதுவும் வந்து ரொம்ப வெந்து போகக்கூடிய வெயிலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இறுதியாக வேறு யாவை வேவாதவே அப்படின்னு சொல்ற இடத்துல வேறு யாவை அப்படின்னு அது குற்றியலுகரம் கொண்டு வேறு யாவை அப்படின்னு வரும். நம்ம சில புத்தகங்கள்ல வேறு யாவை அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு பாடபேதம். இப்ப அதே மாதிரி வேவாதவே அப்படின்ற கேள்வி, அது வினா பொருள்ல தானே முடிக்கிறாரு. இது கற்றதனால் ஆய பயன் என்கொல் அப்படின்னு, அப்படின்னா அது என்னதான் அப்படின்னா ஒண்ணும் இல்ல அப்படின்னு பெறப்படுது இல்ல. அந்த மாதிரி வேற யாவைங்கிறது இங்க பன்மையில சொல்றாரு. வேற என்னென்னலாம் நான் வெந்து போகும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. படியின் மேல் வெம்மையை பகரும் நான் முடிய வேம், முடிய மூடு இருளும் வான் முகடும் வேம், விடியுமேல் வெயிலும் வேம், மழையும் வேம், மின்னினோடு இடியும் வேம், எண்ணில் வேறு யாவை வேவாதவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.